அன்பிற்கு இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டின் முதல் நாள். இந்த ஆண்டு முழுவதும் சூரியன் ஆதிக்கம் பெற்றிருப்பதால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். செய்யும் தொழிலில், பார்க்கும் உத்தியோகத்தில் அனைத்திலும் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் பெருகும். அதே நேரத்தில் புதிய புதிய இடைஞ்சல்களும் வந்து சேரும். நாம் நமது தொழிலில், நாம் செய்யும் வேலையில் கவனமாகவும் கவனச்சிதறல் இல்லாமல் இருந்தால் நல்ல உச்சம் அடைந்து விடலாம். போட்டிகள் அதிகமாக இருக்கும். போட்டியை வெல்வதற்குரிய மனோதைரியமும் நிறையவே இருக்கும். போட்டி என்று வந்துவிட்டால் துவண்டு விடக்கூடாது. வெற்றி ஒன்றே இலக்கு என்ற நோக்கில் செயல்பட வேண்டும். இன்று இருக்கும் சூழ்நிலையில் பொருளாதார கொள்கை மிகவும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கிறது. அந்நிய நாடுகள் நம்மளை மிகவும் பின்தங்க வைப்பதற்காக பொருளாதார நெருக்கடியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இயற்கையே அவர்களை தண்டித்துவிடும். ஒரு சுனாமி வரும், ஒரு நிலநடுக்கம் வரும். இந்தியா மீது கோபமாக இருந்தவர்களுக்கு அவர்கள் நாடை காப்பதே ஒரு பெரிய வேலையாக ஆகிவிடும். ஆகையால் இந்தியாவிற்கு எந்த வகையில் எந்த பிரச்சனை எந்த வழியில் வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அந்தந்த நாட்டின் உள்ள இயற்கை சூழ்நிலையை அவர்களை இந்தியா மேல் கோபம் செலுத்த விடாமல் தடுத்துவிடும். பொருளாதாரத்தில் இன்று மிகவும் நம்மை பின்னோக்கி தள்ளுவதற்கு அனைத்து நாடுகளும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றன. அதுவும் நடக்கும். அதிலும் மீண்டு நாம் வர வேண்டும். அரசியல் கட்சிகளுக்குள் குழப்பம் நிறையவே இருக்கும். சில கட்சிகள் காணாமல் போய்விடும். சில கட்சி தலைவர்கள் இல்லாமலே போய்விடுவார்கள். பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பார்கள். நல்ல கையெழுத்து உள்ள தலைவர்கள் மட்டும்தான் தேர்தல் காலங்களில் வெற்றி பெற முடியும், உயர் பதவிக்கு வர முடியும். மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் களத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதிகாரத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு வரவே வராது. என்னதான் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தாலும் அவருடைய கையெழுத்து அவருடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பதால் கையெழுத்து தெளிவில்லாத எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் எந்த காலத்திலும் எந்த ஒரு முன்னிலைப்படுத்தி பெரிய பதவிக்கு வர முடியாது, வரவே முடியாது. இந்த 2026ஆம் ஆண்டில் என்னென்ன நடக்குமோ நடக்கக்கூடாதோ அனைத்தும் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால், நாம் செய்யும் தொழில், நாம் பார்க்கும் தொழில், நாம் வேலை பார்க்கும் இடம், இது போன்ற இடங்களில் நாம் நம்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு இருந்து நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு அனைவருக்கும் நல்ல ஆண்டாகவே அமைய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை என்னுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.